இப்போ நம்ம வந்துட்டு புடலங்காய் போட்டிருக்கீங்க சார். புடலங்காய் நம்ம வந்து விதையா நம்ம நடுறதுக்கு முன்னாடி மண்ணை எப்படி பண்படுத்துறீங்க, அந்த ப்ராசஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. 5 to 7 டைம் 7 சால்னு சொல்லுவாங்க ஓட்டிட்டு, அதுக்கப்புறம் திட்டு ஓட்டி, திட்டில் எருவு கொட்டணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக திட்டில் எருவு கொட்டி அதுக்கப்புறம் விதைய ஊனிடணும். செடி ஓரளவுக்கு இந்தளவுக்கு ஹைட் வந்த பின்னாடி மண் அணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செடிக்கு 5 கிலோ எருவு வைக்கணும். கொடி வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு செடிக்கு 5 கிலோ எருவு வச்சா மட்டும்தான் அது பலன் தரும். இப்போ விதை வந்து நம்ம நடவு செய்யும் போது எந்த டைமில் நம்ம நடவு செய்கிறது கரெக்டாக இருக்குங்க சார்? மாலை வேளையில் பண்ணுறது நல்லாயிருக்கும். பஞ்சகவ்யா இல்லை ஜீவாமிர்தம், ட்ரைகோ, சூடோமோனாஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 200 ml எடுத்து தண்ணி கலந்து அதில் விதையை ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்து நடுவோம். இப்போ நம்ம நடவு செய்யும் போது என்ன இடைவெளியில் நீங்கள் விதையை நடவு 2 அடிக்கு ஒரு செடி, ஒரு திட்டுக்கும் இன்னொரு திட்டுக்கும் 10 அடி இடைவெளி இருக்கும். சார், இப்போ உங்கள் தோட்டத்தில் மல்டி கிராப் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த புடலங்காயை வந்து எவ்வளோ பரப்புக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? புடலங்காய் வந்து 10 பெட்டு பண்ணியிருக்கோம். ஏன் அதிகமாக பண்ணுறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருக்கிறேன்னா நம்மளுக்கு விற்பனைக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கும் கொஞ்சம் கூட. ஏன்னா நிறைய பண்ணிட்டு வைக்க முடியாத போயிடுச்சுனாலும் நம்மளுக்கு நஷ்டம்தான். சார், இப்போ வந்து நம்ம நடவு செஞ்சதுக்கு அப்புறமாங்க சார் எவ்வளோ தண்ணி கொடுக்குறீங்க, அளவு எப்படி தண்ணி கொடுக்குறீங்க சார், எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்குறீங்க? வெயில் காலத்தில் டெய்லியுமே ஈவினிங்கில் 1/2 மணி நேரம் கொடுப்பேன். ஈவினிங் கொடுக்கணும், இல்லைன்னா காலையில் 7 மணிக்கு முன்னாடி, வெயில் வர்றதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். குளிர் காலத்தில் இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதே 1/2 மணி நேரம் கொடுக்குறேன். நீங்கள் செடி உள்ளே நுழைஞ்சு பார்க்கும்போது தேவை இருக்குது இல்லைன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்கள் டெய்லியும் உள்ளே போகணும். இயற்கை விவசாயம் பண்ணுறதுன்னா டெய்லியும் உள்ளே போகணும், செடியை பார்க்கணும், செடிக்கிட்ட பேசுங்க, பழகுங்க.